ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். நாம் ஏன் கர்த்தரை தேட வேண்டும்? ஏன் நாம் தேவனை தேட வேண்டும்? ஏன் இயேசு கிறிஸ்துவை நாம் தேட வேண்டும்? ஏன் நாம் கடவுளை தேட வேண்டும்? ஏன் சிருஷ்டிகர்த்தரை நாம் தேட வேண்டும் என்று சொன்னால், அதற்கான மொத்த பொருள், அதற்கான மொத்த காரியமும் இந்த ஒரே வசனத்திலே நாம் பார்க்க முடியும். இந்த வசனம் சொல்லுகிறது, ஆதியாகமம் ஜெனிசியஸ் சாப்டர் 1 verse 1 சொல்லுகிறது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அப்படி என்று சொன்னால் நாம் ஏன் ஆண்டவரை தேட வேண்டும் என்று சொன்னால், அவர்தான் இந்த பூமியும் வானத்தையும் சிருஷ்டித்தார், படைத்தார். ஆகவே நீங்களும் நானும் சரியான தெய்வத்தை நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். படைத்த தெய்வத்தை நாம் என்ன பண்ணியிருக்கிறோம்? தேடிக்கொண்டிருக்கிறோம். வானத்தையும் பூமியும் படைத்த தெய்வத்தை நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். தெய்வத்தை ஏன் தேட வேண்டும் என்று சொன்னார், அவர் வானத்தையும் பூமியும் படைத்தார், சிருஷ்டித்தார். ஆகவே நீங்களும் நானும் தெய்வத்தை தேடிதான் ஆக வேண்டும். இரண்டாவது, நாம் ஏன் ஆண்டவரை தேட வேண்டும் என்று சொன்னால், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது. யாத்திராகமம் 20:11 வாசிங்க.